இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே உங்க ப்ரீத்திங் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ உங்களோட ரைட் நாஸ்ட்ரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரைட் நாஸ்ட்ரிலோட ரைட் லெஃப்ட் மேலே கீழே அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கவனிச்சு பார்க்குறீங்க. நிறைய சைட்ஸ் இருக்கும் நமக்கு, அந்த சைட்ஸ் எல்லாம் அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில் கவனிச்சு, அதாவது மூக்குத்துளை, இடது மூக்குத்துளை கவனிச்சு 4 கார்னர்ஸையும் நீங்கள் தனித்தனியாக ஃபீல் பண்ணி அந்த 4 சைட்ஸையும் அப்படியே தனித்தனியாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ப்ரீத்திங் கவனிக்கிறீங்க. இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒவ்வொரு சைடையும் கவனிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கவனம் வருது. நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கவனிக்காமல் அதிலிருந்து என்னெல்லாம் நல்லது நடக்குமோ அதை அப்படியே கவனித்து பழகணும். அதில் ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உருவாகும் போது அதுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போக ஆரம்பிச்சிடணுன்றது இப்போ தெரியுது. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் ரைட் ஐயை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரைட் ஐயோட ரைட் லெஃப்ட் அதோட மேலே கீழே மற்ற கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே கவனிச்சுட்டு ஐயை மாத்திரம் கவனிச்சு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது. நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ்குள்ளே போயிட்டு வர முடியுன்றது இப்போ தெரியுது. நமக்குன்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதைய அது சார்ந்த நல்ல விஷயங்களை இன்னும் நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸில் நிறைய சைட்ஸில் கவனித்தோம் அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்த செகண்டில் ப்ரொடக்டிவாக மாறிக்கிட்டே இருக்கும்ன்றது இப்போ தெரியுது. இப்போ அப்படியே உங்களோட லெஃப்ட் ஐ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஐலையும் ரைட் லெஃப்ட் மேலே கீழேன்னு ஒவ்வொரு கார்னர்ஸாக அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்குள்ளே இருக்க கவனத்தை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிங்கரில் கொண்டு போய் வைக்க முடிஞ்சது. இப்போ அதே ஃபிங்கரில் நிறையா சைட்ஸை கவனித்து பழகுறீங்க. ரைட் ஹேண்டை மாத்திரம் கவனித்து அதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஃபீல் பண்ணி அதோட ரைட் லெஃப்ட் மேலே கீழே உள்ள கீழேன்னு அதோட எல்லா கார்னர்ஸையும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. எந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் அதை பல டைமென்ஷன்ஸில் கவனிக்க முடியுன்றது இப்போ தெரியுது. அதை கவனிச்சு அதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸை மட்டும்தான் எடுத்துக்கணுங்கிறத அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு ஃபிங்கரையும் அப்படியே கவனிச்சு ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் இருக்கக்கூடிய பல சைட்ஸையும் நீங்களே அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க.
இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்டை கவனிச்சு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஒவ்வொரு ஃபிங்கராக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஒரு ஃபிங்கரை கவனிச்சிங்கன்னா அந்த ஃபிங்கரோட எல்லா சைட்ஸையும் ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த ஃபிங்கர் போகிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கரையும் நீங்களே ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க உங்களோட லைஃப்பில் எங்கெல்லாம் ரொம்ப லேஸாக மாறி இருக்குன்றது. இப்போ நீங்கள் உங்களோட பர்சனலாக நிறைய இடத்துல மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ நீங்கள் யார் கூட பேசினாலும் அவங்கள்ட்ட வரக்கூடிய நல்ல விஷயங்கள் ஈஸியாக உங்கள் பிரெயின் கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கொண்டு போகிற வார்த்தையிலையும் அவ்வளோ இனிமையும் ஹாப்பினஸையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அப்படியே இமேஜின் பண்ணுறீங்க இன்னும் எங்கெல்லாம் உங்கள் லைஃப் சிம்பிளாக மாறி இருக்குன்றது. ஒன்று உங்களோட பர்சனலான ஹெல்த்தில், உங்களோட பர்சனலான பொட்டென்ஷியலில், உங்களுக்குன்னு உங்களையே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அதே மாதிரி உங்களை சார்ந்தவங்கள்ட்டையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிறதும் அவங்கள்ட்ட இருக்கிற நல்லதை ரிசீவ் பண்ணிக்கிறதும் நீங்கள் கொடுக்கறதையும் அதில் சிம்பிளாக மாறி இருக்கிறத அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்திங் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ரைட் லெக்கை மாத்திரம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரைட் லெக்கோட ஒவ்வொரு டோவையும் கவனிச்சு அதோட ரைட் லெஃப்ட் மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி மற்ற கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. எக்ஸாக்டாக உங்கள் கவனம் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வரும்போதே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்கள் கவனம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது தெரியுது. அதனால் உங்களுக்கு எங்கெல்லாம் கவனிக்கணுமோ அதையே ஸ்லோவாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க உங்களோட லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கணுமோ அதை எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 8 ஸ்டெப்ஸில் அப்படியே கொண்டு வந்து பார்க்குறீங்க. 8 ஸ்டெப் அப்படியே க்ரியேட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இது நடக்கும், 2வது இது நடக்கும், 3வது இது நடக்கும் அப்படின்னு 8 ஸ்டெப்பில் அதை எப்படி ரீச் பண்ணுறீங்க, அதோட சக்ஸஸ்ங்கிறத அப்படியே மைண்டில் கொண்டு வந்து பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுற வரைக்கும் இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் லெக்கையும் லெஃப்ட் லெக்கோட ஹோலாக ரைட் சைட் லெஃப்ட் சைட் மேலே கீழேன்னு ஒவ்வொரு கார்னரையும் அப்படியே ஹோலாக கவனிச்சு பார்க்குறீங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ப்ரீத் இன் பண்ணி ரைட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட், மறுபடியும் ப்ரீத் இன் பண்ணி லெஃப்ட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க.
அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நெத்தி மாத்திரம் கவனித்து ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே அமைதியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேங்க.